இந்த கார் மாருதி சுசுகி கம்பெனியோட கிராண்ட் விட்டாரா கார். இந்த கார் டொயோட்டா கம்பெனியோட அர்பன் க்ரூசர் ஐரைடர் கார். நல்லா நோட் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு காரும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணது. ஃபஸ்ட்டு கார் மாருதி சுசுகியோடது, செகண்ட் ஒன் டொயோட்டா கம்பெனியோடது. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இப்போ ரீசெண்டாக பேட்ச் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பாப்புலர் ஆகிட்டு வருது. பேட்ச் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு கார் மாடலை டெவலப் பண்ணி ரெண்டு கம்பெனி சில ஆல்ட்ரேஷன்ஸோ தான் அது யூஸ் பண்ணிக்கும். சிம்பிளாக ஒரு இடத்துல தோசை மாவை தயாரித்து டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் அதை டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பேக்கெட் பண்ணி விற்பாங்க. உள்ளே இருக்க தோசை மாவு என்னமோ ஒன்று தான், ஆனால் பேக்கெட்ஸ் மட்டும் மாறும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாருதி சுசுகி காரும் டொயோட்டா காரும் 100% ஒரே மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த ரெண்டு காருக்கு உள்ளே இருக்கிற மோட்டார், சஸ்பென்ஷன், டேங்க்ஸ், இன்ஜின் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். பட் டொயோட்டா அவங்க எதில் ஸ்பெஷலோ அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. சுசுகி அவங்க எதில் ஸ்பெஷலோ அதை ஆட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் ஏன் இந்த பேட்ச் இன்ஜினியரிங் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப காஸ்ட்லியான இண்டஸ்ட்ரி. ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணி இன்ஜின் டிசைட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரே கார் மாடலை டெவலப் பண்ணி ரெண்டு கம்பெனிஸ் ஷேர் பண்ணிக்கிட்டால் அது ரெண்டு கம்பெனிஸ்க்கும் ப்ராஃபிட் தரும். சொல்லப்போனால் போன வருஷம் டொயோட்டா வித்த பாதி கார் சுசுகி கார்ஸோட ரீமேக் தான். 2023 கம்பேர் பண்ணும்போது டொயோட்டா 2024 40% அதிகமாக அவங்களோட கார்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ச் இன்ஜினியரிங் டொயோட்டா கம்பெனிஸ்க்கு நிறைய ப்ராஃபிட்டை கொடுத்துருக்கு. இந்த பேட்ச் இன்ஜினியரிங் ஃபஸ்ட்டு 1909 ஜெனரல் மோட்டார்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சு. ஜெனரல் மோட்டார்ஸ் பேசிக்காக ஒரு ட்ரக் கம்பெனி. இந்த ஜெனரல் மோட்டார்ஸ் தங்களோட மாடலை ஆக்லாண்ட், ஓல்ட்ஸ்மொபைல், பியூக், கேடிலாக் அப்படின்னு நிறைய கம்பெனிஸ்க்கு கொடுத்தாங்க. ஜிஎம் கிட்டே இருந்து இந்த மாடலை வாங்கி பியூக்கும் கேடிலாக்கும் அவங்களுக்கு தேவையான மாதிரி சேஞ்சஸ் பண்ணி விற்றாங்க. இந்தியாவில் அம்பாசிடர் காரை தெரியாதவங்க இருக்கவே மாட்டோம். அந்த அம்பாசிடர் கார் கூட மோரிஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் அப்படின்னு ஒரு கம்பெனியோட சீரிஸ் 3 கார் மாடலோட ரீபேஜிங் வெர்ஷன் தான். இந்த பேட்ச் இன்ஜினியரிங் எப்போவுமே சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. டாட்டாவோட இண்டிகா கார் இந்தியாவில் பெரிய சக்ஸஸ். இந்த இண்டிகாவை எம்ஜி ரோவர் அப்படின்னு ஒரு கம்பெனி இங்கிலாந்தில் பேட்ச் இன்ஜினியரிங் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பெரிய ஃபெயிலியர். இந்த ரெனால்ட் டஸ்டர் காரை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த டஸ்டரை பேட்ச் இன்ஜினியரிங் பண்ணி நிசான் கம்பெனி நிசான் சன்னி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. கார் கம்பெனிஸ் அவங்களோட எல்லா மாடலையும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மாருதி சுசுகி அவங்களோட ஃபேமஸான ஷிஃப்ட் மாடலை டொயோட்டாக்கு கொடுக்கல. அதே மாதிரி டொயோட்டா கம்பெனி அவங்களோட ஃபேமஸான இனோவா அண்ட் ஃபார்ச்சுனரை மாருதி சுசுகிக்கு ஷேர் பண்ணல. நிறைய பேர்த்தோட ட்ரீம் கார் அவுடி 50 அப்படின்னு ஒரு காரை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த கார் வோல்க்ஸ்வேகன் போலோட பேட்ச் இன்ஜினியரிங் மாடல் தான். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒரே காரை தான் ரெண்டு கம்பெனி விற்கிறாங்க, அப்போ மக்களை ஏமாத்துறாங்களான்னு. இந்த எக்ஸாம்பிளை பார்ப்போம். BMW கார்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, மாருதி சுசுகி கார்ஸ் கொஞ்சம் சீப். சப்போஸ் இப்போ பிஎம்டபிள்யூவும் சுசுகியும் பேட்ச் இன்ஜினியரிங் பண்ணாங்கன்னா பிஎம்டபிள்யூட மேனுஃபேக்சரிங் காஸ்ட் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ மார்க்கெட்டில் பிஎம்டபிள்யூட கார்ஸோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதை மிடில் கிளாஸ் கூட வாங்கலாம்.